எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் கௌரி ரூபன். எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு இப்போ ஹாங்காங் போய்கொண்டிருக்கிறேன். இப்போ ஹாங்காங் போகிறதுக்காக வேண்டி ஃப்ளைட்டில் ஏறி இருக்கிறேன். நானும் என்ற கணவரும். Cabin crew, passenger, completed boarding. Hello everyone, well passenger, please take that. You to pay particular attention to. Now we are almost. லண்டன் ஹீத்ரூவில் இருந்து எங்களுக்கு இரவு 8 மணிக்கு ஹாங்காங்குக்கு ஃப்ளைட் எடுத்திருக்கிறோம். 12 மணித்தியாலம் ஃப்ளைட்டுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ ஹாங்காங்கை சேர்ந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் லேண்ட் பண்ண போகுது. எங்களுடைய இந்த ஹாங்காங் பயணம் திடீரென்று முடிவு செய்ததில்லை. இது ஒரு 6 மாதத்துக்கு முதலே என் கணவர் புக் பண்ணிட்டார். எப்பயுமே நாங்கள் ஒரு ஹாலிடே வலிக்கிடுவோம். ஏனென்று சொன்னால் என் கணவரன் நானும் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றபடியாக எப்பயுமே வேலை என்று இருக்கிறபடியாக ஒரு சில வாரங்களில் நான் வீட்டை விட்டு வெளிக்கிற கூட மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். வெளியில் கடைக்கு கூட போக மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் நான் வேலை செய்வேன். அதனால தான் நாங்கள் இப்படி ஹாலிடே வலிக்கிடுவோம். ஹாலிடே வலிக்கிறது மட்டுமல்ல, அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு தெரிந்து கொள்ளணுமென்று நாங்கள் ஆசைப்படுவோம். அப்படி ஒரு வலிக்கிட்ட தான் இந்த முறை ஹாங்காங் பயணம். இந்த ஹாங்காங் பயணத்தில் என்னோட மூத்த அக்காவோட 2 மகள்மாரும் எங்களோட இணைஞ்சு கொள்ள போயினோம். மூத்தவ நியூசிலாண்டில் வாழ்கிறா. அவவும் அவளோட கணவர் பிள்ளைகளும் இந்த ஹாங்காங் பயணத்தில் வருகினோம். இப்போ நாங்கள் இறங்குற அதே சமயம் அவள் நியூசிலாண்டில் இருந்து ஹாங்காங்கில் சேம் டைமுக்கு அவையின் ஃப்ளைட்டும் லேண்ட் பண்ணுது. நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்தே நாங்கள் 2 ஃபேமிலியும் சந்தித்து தொடர்ந்து பயணம் செய்ய போகிறோம். கடைசியாக நான் என்னுடைய அக்கா மகளை 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ இன்றைக்கு சந்திக்க போகிறேன். சந்தோஷமாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்குள்ளே வீடியோ எடுக்க இயலாது. அதனால் வெளியில் வந்த பிறகு நாங்கள் எடுத்த ஒரு சில காட்சிகள். இது ஏர்போர்ட்டின் வெளிப்புறத்தில் டாக்ஸி பார்க் பண்ணி இருக்கிற இடம். அந்த இடத்துல இருந்து நாங்கள் என்னோடய ஹாங்காங் பயண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏர்போர்ட்டில் இருந்து ஹோட்டலுக்கு போகிற வழியில் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறேன். நார்மலாக ஹாங்காங்கில் ட்ராஃபிக்ன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் எங்களுக்கு இன்னும் கண்ணு கட்டின தூரம் வரையும் வாகனங்கள் அவ்வளவு நெருக்கமாக காணல. மேபி பொழுதுபடுறதால இந்த இடங்களில் ட்ராஃபிக் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். போக போக பார்க்கலாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. You can't drop us, can you? Huh? Can you drop us? No. No, I can't. You can't. Hong Kong people, custom in the front, yeah. No guys, just இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலின் ரிசப்ஷன் முன்பகுதி. இப்போ நேரம் கிட்டத்தட்ட 8-8:30 மணி ஆகுது. நாங்கள் எல்லாம் எங்களோட பொருட்களை கொண்டே ரூமில் வச்சுட்டு சாப்பிட திரும்ப கிளம்பி வெளியில் வந்திருக்கிறோம். ஹாங்காங்கில் எல்லா கட்டிடங்களுமே அடுக்குமாடி கட்டிடம். இந்த ஹோட்டலும் 32 மாடி இருக்குது. ஹாங்காங்கில் இரவு நேரத்தில் 24 மணித்தியாலமும் கடைகள் திறந்திருக்கும். அதாவது சாப்பாட்டு கடைகள் திறந்திருக்கும். நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடை தெரிவு செய்கிறதுக்காக அப்படியே ரோட்டு நீட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது இந்த ஹாங்காங்கை பார்த்திங்களன்னு சொன்னால் எல்லாமே அடுக்குமாடி கட்டிடங்களாக இருக்கும். இதுகள் எல்லாமே வீடுகளன்று தான் நான் நினைக்கிறேன். இரவு நேரம்ன்றபடியாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்கவும் அழகாக இருக்குது. இப்போ நேரம் கிட்டத்தட்ட 10:30 மணி ஆயிட்டுது. ரோட்லேயே எப்பயுமே சனம் நடமாட்டமாக இருக்குது. கூடின கடைகள் எல்லாமே எங்கே பார்த்தாலும் சாப்பாட்டு கடை எல்லாமே திறந்து தான் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைகள் கிடைக்கணுமேன்னு பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் கூடுதலாக ஹாங்காங்கில்
மாட்டு இறைச்சி, பண்டி இறைச்சி, இந்த இறைச்சி வகைகள் கொஞ்சம் கூட அதிகம் விரும்பி சாப்பிடுவார்கள்னு நினைக்கிறேன். எல்லா கடைகள்லேயும் கூடுதலாக அந்த மாதிரி இருக்குமென்று நினைக்கிறேன். நான் வந்து கூடுதலாக கடல் உணவுகளை சாப்பிடலாமென்று நினைக்கிறேன். இறைச்சி வகைகளை தவிர்த்து கொள்ளலாமென்று இருக்கிறேன். அதனால தான் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைகளை பார்த்து இப்படி ரோட்டு நீட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடக்கூடிய கடையாக பார்த்துட்டு உள்ளே போகலாமென்று நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். ஹாலிடே வந்ததுக்காக எல்லா சாப்பாடுகளையும் நான் விரும்பி சாப்பிட்ற ஆள் இல்லை. சாப்பாடுகளை தெரிஞ்சு தான் நான் சாப்பிடுவேன். இந்த கடையில் பார்த்திங்களான்னு சொன்னால் பெரிய பெரிய மீன்களை வந்து தொட்டியில் போட்டு வளர்க்கணுமா அல்லது சமைக்கிறதுக்கு ரெடியாக வச்சிருக்கணுமென்று தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டி சமைச்சு கொடுப்பினோமென்று நினைக்கிறேன். இப்போ இரவில் இந்த ஹாங்காங் இந்த வெதர் பார்த்திங்களான்னு சொன்னால் எங்களோட நாட்டில் எப்படி வெதர் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஓரளவு வெப்பமாக தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் லண்டனில் நாங்கள் ஓரளவு இரவிலையும் குளிரும் எங்களுக்கு. இங்கே வந்து நல்ல சூடாகவே இருக்குது. இந்த ஒரு கடையில் பார்த்தீங்களாண்டா சாப்பாடுகளை வந்து சமைக்கிறதுக்கு ரெடியாக டிஷ்ஷில் எடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் விரும்பி எடுத்து கேட்டால் அதை வந்து உங்களுக்கு உடனே சமைச்சு கொடுப்பினோம். நினைக்கிறேன் அவையின் சாப்பாடுகள் எல்லாமே கூடினது இறைச்சியில் சூப் மாதிரியான ஒரு ஐட்டமாக தான் இருக்குது. இந்த கடையும் எங்களுக்கு பிடிக்கல. தொடர்ந்து நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நடந்துட்டோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைகள் ஒன்றும் கிடைக்கல. திரும்ப நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமன்ட்டு போய்கொண்டு இருக்கிறோம். இரவு நேரங்கள்லையும் இந்த தெருவோர கடைகள் ஒரு சில கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்களான்னு சொன்னால் ரோட்டோரமாக அந்த ஃபோனுக்கு தேவையான பொருட்கள், ஃபேன், இந்த மாதிரி பொருட்களை போட்டு ஒரு ஆள் விற்று கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நேரம் 11 மணி ஆகுது. ஹாங்காங்கின்ற காசு பார்த்திங்களாண்டா $. லண்டன்ன்ற ஒரு பவுன் வந்து கிட்டத்தட்ட $10. $1 இலங்கைன்ற பெறுமதி கிட்டத்தட்ட 38 ரூபாய். கடைசியாக இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா தாராவை வெளியில் கொழுவி இருக்கணும், முறித்து தொங்க விட்டுருக்குறாங்க. ஃபைனலாக ஒரு கடையை கண்டுபிடிச்சி இப்போ சாப்பிட வந்து இருந்துட்டோம். நேரம் 11 மணி ஆகுது. சாப்பாடை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் பசின்னா பசி, அவ்வளவு பசி, கொலை பசியில் இருக்கிறோம். நேரமும் போயிட்டுது. இப்போ நாங்கள் சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணி இருக்கிறோம். சாப்பாட்டு வருகைக்காக அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குமென்று நினைக்கிறோம். பார்க்கலாம். ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ணின சாப்பாடுகள் எல்லாம் வந்துட்டுது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறேன். இத்துடன் இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். இந்த ஹாங்காங் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கு முதல் நாள் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். அடுத்த வீடியோ நாளையிலிருந்து தொடர்ந்து நான் இந்த ஹாலிடே வீடியோ உங்களுக்காக போட்டுக்கொண்டிருப்பேன். உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்துங்கோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், பாய் பாய், குட் நைட்.